ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏஏ சீரீஸுடைய ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் எபிசோடு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷடவுன் ஆகி கீழே விழுந்து இதுக்கப்புறம் யூஸே ஆக மாட்டா, இதுக்கப்புறம் அவளை வேக்கப்பே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கேன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருந்தா. அதுவும் அவருடைய பழைய மெமரிஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்படி அழுதுட்டு இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோடு எது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரினை காட்டுறாங்க. ஐரின் வழக்கம் போல அவங்களுடைய லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரிங்கை பாக்குறாங்க. ஐக்கு வந்துட்டு அந்த ஷடவுன் பண்றதுக்காக ஒரு ரிங் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ரிங்கை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஐயை வந்துட்டு இவங்க ரீப்ரோக்ராம் பண்றதுக்காக போனாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. இதுதான் லாஸ்ட் வே, பெஸ்ட் வேங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இவங்க அந்த ஷடோனையே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அந்த இடத்த விட்டு எழுந்து போறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கென்னை காட்டுறாங்க. மார்னிங் ஆகுது. கென் அப்படியே சிரிச்ச முகத்தோட எழுந்திருக்கிறா. எழுந்திரிச்சது மட்டும் இல்லாம ஐய பார்த்துட்டு, இன்னும் நீ எழுந்திருக்கலையா, சீக்கிரம் எழுந்திரி, உனக்கு தெரியும்ல ஹியூமன்ஸ்க்கு சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ சூரியன் உதிச்சதும் எழுந்துடணும்னு தெரியாதா, அது மட்டும் இல்லாம நீயும் ரீசார்ஜ் பண்ணும்ல, எழுந்திரிமா எழுந்திரு ஐங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா ஐ அப்படியே படுத்திருக்கத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறம் எழுந்து உட்காந்துட்டு மறுபடியும் ஐ கிட்ட தான் பேசுறாங்க. அவங்க ஹேர் அப்படியே லைட்டா கோதி விட்டுக்கிட்டு அப்படியே பேசிட்டே இருக்காங்க. உனக்கு தெரியும்ல, குரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு, மார்க்கெட் போகணும், அதெல்லாம் வாங்கணும், பிளான்ஸுக்கெல்லாம் வாட்டர் விடணும், அப்புறம் அந்த ஆர்ட் கேலரி போய் பார்க்கணும், அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு ஜாப் வேற வேணும்னு சொல்லியிருந்தல, இவ்வளவு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு, என்னம்மா இப்படியே படுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு எந்த அசைவும் இல்லைன்னதும் இவங்க ஒரு மாதிரி நொந்து போயிடுறாங்க. சோ அப்படியே சோகமா போயிடுது முகமே. சோகமா வச்சுட்டு, இன்னைக்கு நீ எழுந்திருக்க மாட்டியா, நீ இன்னைக்கு எப்படி எழுந்திருச்சிருவேன்னு நினைச்சனே அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் இவங்க தூங்கி எழுந்திருக்கும் போதும் இன்னைக்கு எழுந்திருச்சிருவாளான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்திலே தான் எழுந்திரிச்சு பாக்குறாங்க. ஆனா அவங்க எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல. சோ இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கப்புள்ஸும் உட்காந்து நம்ம கென்னை பத்தி தான் பேசிக்கிறாங்க. இங்க என்னதான் நடக்குதுன்னே தெரியல. இந்த வெளியிலே வர மாட்டேங்கிறா, கென்னு வெளியிலே வந்தாலும் சோகமாவே இருக்கா, என்னன்னே தெரியலையேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ஆன்ட்டியும் வராங்க. அதே இடத்துக்கு அந்த சர்வீஸ் பாயுமே வரான். எல்லாரும் சேர்ந்து இதை பத்தி தான் பேசிக்கிறாங்க. கென்னு வந்து ரொம்பவே சோகமா இருக்கா, அவளை எப்படி சரி பண்றதுன்னே தெரியல, என்னங்கிறத நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டா, நம்ம என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அந்த சர்வீஸ் பாய் என்ன சொல்றானா, சரி என்ன நடக்குதுன்னு நமக்கு சரியா தெரியல, ஆனா இப்போதைக்கு அவளை அப்படியே விடுறதா நல்லது, அவ தானாவே சரியாகட்டும், நம்ம எதுவும் கேட்டு அவளை கஷ்டப்படுத்த வேணாங்கிற லெவலுக்கு ரொம்பவே நல்லவங்களா பேசுறாங்க. ஸோ இந்த சர்வீஸ் பாய் என்ன பண்றானா, அப்படியே போகும்போது கென்னை பாக்குறான். கென்னை பார்த்துட்டு, ஹே கென் எப்படி இருக்க, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸை கேட்க, அதுக்கு கென்னு நான் ஓகேதாங்கிற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்டியா, என்ன வாங்கிட்டு போற, இரு நான் சாப்பாடு வேணும்னு தரவான்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கல, எனக்கு இது வேணாம் அது வேணாங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கும் புரியுது ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஆனா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான். ஸோ இதை பத்தியுமே இவங்க 3 பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க, 4 பேரும். ஸோ அந்த ஆன்ட்டியுமே சொல்றாங்க, ஒரு பெரிய மனுஷியா இன்னைக்குதான் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி அவளை அப்படியே விடுங்கடா பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப வெளில போன கென்னு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா எல்லா இடத்துலயும் தமிழ் மூவிஸ்ல எல்லாம் தெரியும்ல, எங்க பார்த்தாலும் அந்த இல்லாம போனவங்களே இருக்கா மாதிரி தெரியுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் உட்கார்ந்து இருக்கா மாதிரியும் நிக்கிற மாதிரியும் மாஸ்டர்னு கூப்பிடுற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணுது. அப்படியே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, வீட்டுக்குள்ளேயே வர முடியல. கையில இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டுமே, அவ பண்ணி கொடுத்த பிரேஸ்லெட்டுமே பாக்குறாங்க. அப்புறம் அப்படியே அவங்களுடைய ரொட்டீன் லைஃப் எல்லாமே போகுது. முக்கியமா அந்த டிராயிங் பண்ற ஒர்க் போயிட்டு இருக்கு. வழக்கம் போல டிராயிங் பண்றது, குரோசரி வாங்குறது, வீட்டுக்கு வர்றது, அப்புறம் கவனிக்கிறது, மேலெல்லாம் நல்லா தொடச்சி விடுறது, இந்த மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. தினம் தினம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. அப்படி அவங்க பண்ணும் போதெல்லாம் அவங்க கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பண்ணோம்ல, அதை செஞ்சோம்ல, அது ஞாபகம் இருக்கா, இது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. தினம் தினம் நம்ம என்னைக்கு என்ன வேலைனா நம்ம ஐய பார்த்து அழறதுதான். நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. இப்போ ஒரு உண்மையான மனித உடம்புனா
இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிடுவாங்க. ஆனா இது ஒரு ரோபோட்டுங்கிறதுனால என்னைக்காவது எழுந்துருவா, என்னைக்காச்சும் எழுப்பிடலாங்கிற ஒரு தைரியத்துல, ஒரு நம்பிக்கையில அவங்க அப்படியே வச்சுட்டே இருக்காங்க. அதை நினைச்சு அவங்களுக்கு பயங்கரமா அழுக வருது. அப்படியே மேலேயே படுத்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பாத்தீங்கன்னா, அந்த ஆர்ட் கேலரி இருக்குல்ல, அந்த பக்கமோ இல்ல ரெஸ்டாரண்ட் பக்கமோ தெரியல, ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு பிளாய் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஹே பிளாய், நான் இங்க வந்துட்டேன், அவ எப்ப வருவா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எவ எப்ப வருவா, யார வர சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா பிளாய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசு, பொறுமையா பேசுங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, இப்ப யார பார்க்க வந்திருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஐரினை பார்க்க தான். ஐரின் இப்ப இங்க வரா. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி இவங்க கோவமா கேட்க, ஐரின் அப்படியே கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லி கேட்க, இப்ப ரெண்டும் பேசுறதுக்காக போறாங்க. வழக்கம் போல நம்ம கென்னுக்கு இந்த இடத்துல எவ்வளவு கோவம் வரும். சோ அந்த கோவத்தோட காட்டுறாங்க. நீ எப்படிப்பட்ட ஒரு மிருகமா இருப்ப நான் நினைக்கவே இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாரு, எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, எல்லாமே ஓ நல்லதுக்கு தான் பண்ணங்கிற மாதிரி அவ சொல்றா. அதாவது ஒரு ரோபோட் மேல உள்ள லவ்ங்கிறது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயம். அது ரொம்ப நாள் போகாது. அப்படியே போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிப்பாவோ இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றமாவோ வழியாவோ தான் இருக்கும் அப்படிங்கறதுனால அவ பண்ணியிருக்கா. நான் உன்கிட்ட என்ன கேட்ட, நீ என்ன பண்ணிருக்கங்கிற மாதிரி கென்னு கடந்து கத்துறா. நீ ஐய கொன்னுட்டேங்கிறா. அதை ஒரு கொலையா தான் அவ பாக்குறா. சோ நீ ஐய கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னது கொன்னுட்டனா, அது ஒரு ரோபோட், நீ எதுக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றன்னு கேட்டா, அது ரோபோட்டோ இல்லையோ, அது என்னவா வேணா இருக்கட்டும், எனக்கு அவ மேல லவ் இருக்கு, அவளுக்கு என் மேல லவ் இருக்கு, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். சோ ரோபோட்டா இல்லையாங்கிறதெல்லாம் நீ சொல்லாத, அவ என்னுடைய ஆளு, என் லவ்வருங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவ உன்னை எப்படி பார்த்தா, அம்மானு தான் சொல்லுவா. என்னோட அம்மா, என்னுடைய அப்பான்னு தான் உங்க 2 பேரையும் சொல்லியிருக்கா. ஒரு அம்மாவாலேயே தன்னுடைய பிள்ளைய கொல்ல முடியுமா, கொலகாரிங்கிற மாதிரி திட்ட. சோ இப்பதான் வந்துட்டு ஐரினுடைய மோட்டிவ் என்னன்னே தெரியுது. ஐரின் என்ன சொல்றானா, ஏன் அந்த இடத்துல நான் இருக்க கூடாது, ஏன் ஒரு ரோபோட் தான் அந்த இடத்துல இருக்கணுமா, ஏன் நான் இருக்க கூடாது, அவ ஜஸ்ட் என் ஃபேஸ வச்சிருக்க ஒரு ரோபோட், ஆனா ஒரு ரியல் ஹியூமன் பீயிங், அதே ஃபேஸ் இருக்கிற ஒரு ரியல் ஹியூமன் பீயிங் உன் கண்ணு மட்டும் நின்னுட்டு இருக்க, நான் உனக்கு வேணாமான்னு கேட்டதும் கென்னுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. என்னடா இவ திடீர்னு இப்படி சொல்றாளே, அப்படி பார்த்தா ஏதோ பிளாஷ்பேக் இருக்கும் போலயேன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும் போது ஐரனுக்கு இது சம்பந்தமா ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. இவ இப்ப என்ன சொல்றான்னா, நீ இந்த ஃபேஸ எப்படி வரைஞ்சன்னு நினைக்கிற, ஜஸ்ட் உன்னுடைய ட்ரீம்ல வந்ததுனால வரைஞ்ச, அதனால இப்படி ஒரு ரோபோட்டை நாங்க உருவாக்கணும்னு நீ நினைக்கிறியா, அதுதான் கிடையாது, என்ன நீ இதுக்கு முன்னாடியே பாத்திருக்கங்கிற மாதிரி சொல்றா. என்னது, நான் உன்னை பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு இவ ஷாக்காக, எப்படி பார்த்தா, எங்க பார்த்தான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ ஐரனுடைய அப்பா பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டரா இருக்கான்ல, அவன் தானே. சோ இவங்க எதனால பிரிஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எதனால அவர் பிரிஞ்சாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவ வந்து அப்ராட்ல இருந்திருக்கா, அப்பாவை பார்க்கலாமேன்னு ஒரு சந்தோஷத்துல வந்திருக்கா. ஆனா அப்பா பாத்தீங்கன்னா டைரக்டா மீட் பண்ணாம அவருடைய அசிஸ்டன்ட விட்டு 20 மில்லியன் பாட்டுக்கு ஒரு செக் மாதிரி கொடுத்திருக்காரு. சோ இது உங்க அப்பா உங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு. இது மட்டும் இல்லாம மந்த்லி இவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேமெண்ட் மாதிரி வந்துடும். சோ அவரு வந்து உங்களை மீட் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்காக மீட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி ஐரின் கேக்குறா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது அவர் இப்ப இருக்கிற புது ஃபேமிலிய நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அந்த ஃபேமிலிக்கும் உனக்கும் உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாரு. சோ அதனால உன்னை அவர் மீட் பண்ண நினைக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த செக்கை கொடுத்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டான். சோ இதை கேட்டு நம்ம ஐரின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்ல அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. ஏன்னா அப்பாவோட அரவணைப்பு கிடைக்கும், அன்பு கிடைக்கும் நினைச்சிட்டு வந்தவளுக்கு ஏமாற்றம் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. சோ அந்த செக்ல கைய வைக்கிறா. ஆனா அந்த செக்கை எடுக்காம அப்படியே அந்த இடத்த விட்டு கேப்ப மாட்டிக்கிட்டு கிளம்புறா. அப்படி கிளம்பும் போதுதான் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நம்ம கென்னு ஸ்கூலோ காலேஜோ தெரியல படிக்கும் போது 2 பேரும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. கென்னு இவன் மேல இடிக்க கென்னு நின்னுட்டு சாரி சொல்லிட்டு இருக்கா. பட் இவன் ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கிறதுனால அதோட டைரக்டா கூட பார்க்காம இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப பாக்குறா. அந்த நேரம் கென்னு, நீங்க இந்த பேப்பரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு டேபிள்ல இருக்கிற அந்த செக்கை எடுத்து ஐரின் கையில கொடுக்க, அப்ப அப்படியே கென்னு வந்து ஐரனையே பாக்குறா. பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே சொல்லி இருந்திருக்கா. சோ ஐரின் அந்த இடத்த விட்டு போகும்போது அப்ப அவ ஃப்ரெண்ட் அங்க வரா. அவ ஃப்ரெண்டு கிட்ட கூட அதுதான் சொல்றா, ஏ என்ன அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறேன்னு அவ ஃப்ரெண்டு கேட்க, அதுவா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க போனாங்க, செம்ம பியூட்டிஃபுல் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கென்னுமே சொல்லியிருக்காங்க. கென்னுக்குமே ஞாபகம் இல்ல இந்த ஃபேஸை நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல வரையும் போது யோசிச்சு பாப்பா, நிஜமாவே இந்த ஃபேஸ் நம்ம ட்ரீம்ல வந்தது தானா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பா. அதுக்கான ரீசன் இதுதான், இவ ஆல்ரெடி அந்த
ஃபேஸ பாத்திருப்பா. அவ ஃப்ரெண்டு கூட நீ லவ் பண்றியான்னு சொல்லி கிண்டல் எல்லாம் பண்ணிருக்கா. சோ இப்பதான் கென்னுக்கு அந்த விஷயமே ஞாபகம் வருது. அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறா. சோ ஐரன் மேன் என்ன சொல்றான்னா, நான் இந்த தாய்லாந்துல இருக்கேன்னா அதுக்கு ரீசனே நீ தான். நீ சொன்னல ஒரு செகண்ட் அழகா இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே சொன்னல, அதுல நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நம்ம இனிமே தாய்லாந்தே வரக்கூடாது போயிடணும்ங்கிற லெவலுக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏதோ ஒண்ணு தெரியல, நீ பேசின அந்த ஒரு சில வார்த்தைகள்ல எனக்கு இங்கேருந்து போகணும்னே தோணல. சோ இங்கேயே ஸ்டே பண்ணேன், இங்கேயே படிச்சேன், இந்த லேப்ல ஜாயின் பண்ண, ஒரு பெரிய ஆளான. எப்பவுமே வந்துட்டு பிளாய் இருக்காங்களே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் உனக்கு கொடுக்கும் போது யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் எங்களுக்கு அமுச்சு வைப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் உன்னுடைய ப்ரொஃபைல நான் பார்த்தேன். உன் ப்ரொஃபைல பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது நீதான் சொல்லிட்டு. ஆனா உனக்கு அது ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால எல்லா ஒர்க்குமே உன்கிட்ட தான் கொடுக்கணும், நீ தான் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நான் பண்ண சொல்லுவேன். அப்படி ஒரு நாள் பண்ணும்போது தான் எங்களுக்கு இந்த ரோபோட்டுக்காக இந்த உலகத்திலே இல்லாத ஒரு ஃபேஸ நாங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம். அந்த ஃபேஸ ஒன்ன வச்சு வரையலாம்னு நினைச்சோம். ஆனா நீ வரைஞ்ச ஃபேஸ் தான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. சோ என்ன நீ மறக்கல, ஞாபகம் வச்சிருக்கேன்னு நான் அப்பதான் புரிஞ்சுட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதே ஃபேஸ்ல இருக்கிற ஒரு ரோபோட்டை நீ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுனால அந்த ரோபோட்டை நீ லவ் பண்ணிட்ட. ஆனா அதே ஃபேஸ் இருக்கிற என்ன நீ முன்னாடி மீட் பண்ணியிருந்தனா, ஏன் கூட நீ பழகிருந்தீனா அப்ப என்ன ஆகிருக்கும்? என்னதானே நீ லவ் பண்ணிருப்ப. அதுதானே நான் இப்பயும் கேக்குறேன். ரோபோட் உனக்கு முன்னாடியே, சாரி நீ அதுக்கு முன்னாடியே வயசாகி இறந்துருவ. ஆனா நான் அப்படி கிடையாது. நீ வாழ்ற வரைக்கும் உன் கூடயே இருப்ப. ஒரு ரத்தமும் சதையும் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங். அவ ஒரு ரோபோட்டுங்கிற மாதிரி எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே கிட்ட வர ட்ரை பண்றா. ஆனா கிட்ட வந்ததும் ஃபர்ஸ்ட் கிட்ட போகும்போது நம்ம கென்னு பாத்தீங்கன்னா பின்னாடி நகர்ந்து போவா. ஆனா இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கிட்ட போய் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஐ மூலயமா, ஐயோடைய கண்ணு மூலயமா நான் உன்னை பார்த்திருக்கேன். நீ அவளை எப்படிலாம் பாத்துக்கிற, எப்படிலாம் கேர் பண்றங்கிறத நான் பார்த்திருக்கேன். சோ அப்படிப்பட்ட ஒரு லவ், அப்படிப்பட்ட ஒரு கேரிங், அப்படிப்பட்ட ஒரு லவ் எனக்கு வேணும். நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு நான் ஷட் டவுன் பண்ணது, ரீஸ்டார்ட் பண்ணது எல்லாமே உண்மைதான். இது எல்லாமே எதுக்காக பண்ணனா, உனக்காக தான். இதுக்கப்புறமும் நீ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா உனக்கு தான் கஷ்டமா இருக்கும், அதனாலதான் பண்ணுங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. சோ உன்னை லவ் பண்ணதுனாலதான் அன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உன்னை காப்பாத்தினேன், ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே கென் கிட்ட போறாங்க. கென் இப்ப நகராம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத காட்டல. இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படியே கட் பண்ணி மறுபடியும் லேப காட்டுறாங்க. நம்ம ஐய வந்து லேப்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. வச்சுட்டு ஏதோ ப்ரோக்ராம்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கென் என்ன கேட்குறான்னா, நீ தான் அவன் எழுந்திருக்கவே மாட்டான்னு சொன்னீங்க, இப்போ எப்படி இதை பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போ வந்துட்டு நம்ம ஐய வந்து வேக்கப் பண்ண போறாங்க போல. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும் போது இந்த ரிங்கை வச்சு யார் வேணாலும் அவன் ஷடோ பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நான் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தல, அப்ப என்ன ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா இந்த ரிங்கை வச்சு, என்கிட்ட இருக்கிற இந்த ரிங் தான் ஒரிஜினல், மத்த எந்த டூப்ளிகேட் ரிங்கை போட்டு அவளை ஷடவுன் பண்ணாலும் ஜஸ்ட் அது ஒரு டூப்ளிகேட் ஷடவுன் தான் இருக்கும், ரியல் ஷட்டவுன் கிடையாது. சோ என்னால இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இவளுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கா எழுந்துருவான்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரிங்க போட்டு என்னென்னமோ பண்றாங்க, ஷாக் மாதிரி கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஐ பயங்கரமா கடந்து துடிக்கிறா, அப்படியே அதோட பாடி மட்டும் ஷேக் ஆகுது. சோ அதை பார்த்து பயந்துட்டு இவ கத்திட்டு கிட்ட ஓட ட்ரை பண்றா. அதை பார்த்துட்டு இவ ரோபோட் ஏதோ பண்ணிட போறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க. பாத்தீங்கன்னா ஐ அப்படியே நின்றுட்டு இருக்கா, நகரவே இல்லை. கிட்ட போயிட்டு ஐ எழுந்திரி ஐன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழறாங்க கட்டி பிடிச்சிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கையெல்லாம் லைட்டா துடிக்கிற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா ஐ அப்படியே எழுந்துடுறா. ஐ நீ வந்துட்டியான்னு சொல்லி இவங்க அழுதுட்டு இருக்க. அதுக்கு ஐயுமே நான் வந்துட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அழாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் போகுது. அப்படியே அந்த இடமே சேடா மாறிடுது. எல்லாரும் சுத்தி இருக்கிற எல்லாரும் இவங்களுடைய லவ், அதாவது ஒரு ரோபோட்டுக்கும் ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற லவ் அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஐரன்மே பாத்தீங்கன்னா அவன் முகத்துல ஒரு சோகம். சோ அதை பின்னாடி இருந்து பார்த்த அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இது உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஓகேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அங்க ரெஸ்டாரண்ட்ல பேசினாங்கல்ல, அது என்ன பேசினாங்கன்னு பார்த்தா இவங்க கிட்ட போனதும் கென்னு வழக்கம் போல பின்னாடி போயிட்டு, நீயும் ஐயும் ஒண்ணு கிடையாது, நீ ஜஸ்ட் அவளுடைய ஐடென்டிக்கல் ட்வின் மாதிரிதான், அவளை மாதிரியே இருக்க, ஆனா அது நீ கிடையாது, நான் லவ் பண்ண பொண்ணு அவதாங்கிற மாதிரி, எனக்கு அவதான் வேணுங்கிறதுல உறுதியா இருந்திருக்கா. சோ அதனாலதான் இவளுமே ஹெல்ப் பண்ணிருக்கா. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரோபோட்டும் இவங்களும் சேர்ந்து உள்ள வந்ததும் வீட்டை பார்த்துட்டு பரவாயில்லையே அப்படியே வச்சிருக்கீங்களேங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் கென்னுக்கு ஒரு பயம், உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. சோ இவங்களுமே எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு கேக்குறாங்க. சோ இப்ப ரெண்டு பேரும் போயிட்டு சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, தினம் இவங்களை ப்ரிப்பேர் பண்ணும் போது மேல வச்சு துணிலாம் வச்சு தொடச்சி விடும் போது, இவங்களுக்கு ஹேர்லாம் கோதி விடும் போது இவங்க வந்து அடிக்கடி ஐ கிட்ட பேசிட்டே இருந்தாங்களா, அவ கேட்கலனாலும் உயிரோட இல்லைனாலும் பேசிட்டே இருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே இவங்களுக்கு கேட்டுட்டு தான்
தான் இருந்திருக்கு. அன்னைக்கு ஷட் டவுன் பண்ணும் போதும் இவங்களுக்கு எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி மொத்தமா ஷட் டவுன் ஆகி இருந்தப்பையும் இவங்களுக்கு எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்திருக்கு. ஜஸ்ட் அவங்க ரிப்ளை பண்றதுக்கான அக்சஸ் மட்டும் தான் டினைட் ஆயிருக்கும் போல, மத்தபடி சுத்தி நடக்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. சோ அதுதான் இப்ப சொல்றாங்க, நீ தினம் தினம் என்கிட்ட பேசுனியே, என்கிட்ட அழுதுகிட்டே இருந்தியே, நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு. ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்து கண்ணு முழிப்பல்ல, அது எல்லாமே நான் கேட்டுட்டு இருந்தேன். நீ எவ்வளவு உடைஞ்சு போனன்னு எனக்கு தெரியும், நீ என்ன எவ்வளவு லவ் பண்ணன்னு எனக்கு தெரியும், எல்லாத்தையுமே கேட்டேன்னு சொல்ல இப்ப 2 பேரும் ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சாரின்னு சொல்லிட்டு ஐயோ இல்லன்னு சொல்லிட்டு இவங்களும் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்ந்தே செய்யலாம், இது வரைக்கும் சேர்ந்தே அழுதோம், சேர்ந்தே கஷ்டப்பட்டோம், இதுக்கப்புறம் சேர்ந்தே ஹாப்பியா இருக்கணும், சேர்ந்தே சந்தோஷமா இருக்கணும், சேர்ந்தே சண்டை போடணும், சேர்ந்தே லவ் பண்ணணும், எல்லாமே சேர்ந்தே பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஐ வந்து கென் கிட்ட ஏன் நம்ம இதெல்லாம் சேர்ந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, அதனாலதான் சேர்ந்து பண்ண போறோங்கிற மாதிரி கென்னுமே சொல்ல இப்ப அப்படியே 2 பேரும் அழுதுகிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இங்க வழக்கம் போல இந்த பொருளி பேசுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குல்ல, அது வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன இடையில கொஞ்ச நாள் ஒரு மாதிரியா இருந்தாலுங்க, இப்ப என்னன்னா திடீர்னு நார்மல் ஆயிட்டாளுங்க, தண்ணி விடுறது என்ன, கேஷுவலா இருக்கிறது என்னது இது ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரி அந்த வால் கிட்ட எட்டி பார்க்க என்ன வேணுங்கனே தண்ணி அவங்க மேல அடிச்சு விட்டு தெரியாம அடிக்கிற மாதிரி பண்ண அந்த ஆன்டி ஒண்ணு திட்டுறாங்க. வயசானவங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, யாரு நீ வயசானவளா, இந்த மாதிரி பக்கத்து வீட்டை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கேன் வெக்கமா இல்லைங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுது. அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஐ இந்த இடத்துக்கு வந்து கென் கிட்ட, ஏ கென் நாம 2 பேரும் இப்ப கப்பல்ஸ் ஆயிட்டோம்ல, வா கொஞ்சம் கொஞ்சிட்டு போலாங்கிற மாதிரி கூப்பிட எதுங்களால அதை பார்க்க முடியாம அந்த இடத்த விட்டு போறாங்க. இவங்க 2 பேருமே அதே மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க. போனதும் கென்னுக்கும் ஐயுக்கும் இடையில ரொமான்ஸ் நடக்குது. 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்றாங்க. நான் உன்னை பனிஷ் பண்ண போறது இல்ல, அதுக்கு பதிலா ரிவார்டு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கென் சொல்ல, ரிவார்டா எந்த மாதிரி ரிவார்டு, எனக்கு எதுவுமே இல்லாம தான் ரிவார்டு வேணுங்கிற மாதிரி சொல்ல அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே சோஃபால போய் உட்காடுறாங்க. அப்ப ட்ரெஸ் கழட்டுற மாதிரி ஐயுமே போறா. சோ நான் கழட்டுறத விட நீ கழட்டினாதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல இப்ப 2 பேரும் கிஸ் பண்றாங்க. ரொமான்ஸ் வழக்கம் போல நூடுல்ஸ் செய்யலாமேன்னு சொல்லிட்டு நம்ம கென்னு நூடுல்ஸ் செய்ய அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஐயே எனக்கும் தானேன்னு சொல்லி கேட்க, அப்பெல்லாம் இல்லையே உனக்கு இது ஒத்துக்காது, அதனால நான் தான் சாப்பிட போறேன், இப்போ அழகா ஊதி சாப்பிட்றேன் பாருன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஐ அதை வாங்கி சாப்பிட்டுறா. நீ ஃபேட் ஆயிடுவ, அதனால நானே சாப்பிட்டுறேங்கிற மாதிரி சொல்ல நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமான்னு கென்னுமே ஐக்கு கிஸ் பண்ண. இப்படியே அவங்க லைஃப் ஸ்டைலு ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளாயோட ஆபீஸ்க்கு வராங்க. பார்த்ததும் பிளாயும் அந்த பிளாயோட அசிஸ்டன்டும் ஓடி வந்து ஏ ஐ நீ சரியாயிட்டியான்னு சொல்லி ஓடி வந்து பார்க்க வராங்க. சோ இவங்கள ஸ்டாப் பண்ணி விட்டுட்டு பிளாய் போயிட்டு ஹக் பண்றா. அதுக்கு நம்ம கென் ஒன்னும் சொல்லல, ஆனா இவன் ஹக் பண்ணும் போது தடுத்து நிறுத்தி போடா அந்தன்னு துரத்தி விட்டுறாங்க. சோ அப்ப அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஐ வந்துட்டு நீ எதை சொல்லணும் வந்தல சொல்லுங்கிற மாதிரி கென்னு சொல்றா. சோ ஐ என்ன சொல்ல வரானா, எனக்கு நீங்க ஒரு ஜாப் தர முடியுமா, என்னால எல்லா சிஸ்டமையும் ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும், நீங்க எதை கத்து கொடுத்தாலும் உடனே கத்துக்கிட்டு என்னால செய்ய முடியும், சோ என்னுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஜாபை நீங்க தரணும்னு சொல்ல அதுக்கு கூட இருக்கிறவன் நீங்க ஓகே சொல்லுங்கிற மாதிரி சொல்றான். இருந்தாலும் பிளாய் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 பேரும் போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கென்னுக்கு ரொம்பவே பொசசிவ் ஆகுது. ஏன்னா ஐ கிட்ட அவன் கொஞ்சம் க்ளோஸா மூவ் பண்றது கென்னுக்கு பிடிக்கலையா, பொசசிவ் ஆகுறாங்க. சரி அவன் என்ன பார்த்தா என்ன, நான் யாரை பார்க்கறதுங்கிறதான இம்பார்ட்டன்ட், சோ நான் அவனை பார்க்க மாட்டேங்கிற மாதிரி சொல்ல இப்ப இவங்க எதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றதுக்காக. அன்னைக்கு ஃபாரின்ல இருந்து ஒருத்தி வந்தால அவளை மீட் பண்றதுக்கு தான். சோ அவங்க வந்துட்டாங்க. வான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு காட்டுறாங்க, இவதான் நான் லவ் பண்ற பொண்ணு பாருங்கன்னு சொல்லி காட்ட எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஹாப்பியா இருக்காங்க. இப்போ அந்த மீட்டிங்குமே முடிஞ்சிருச்சு. இப்போ கென்னு ஐயோடைய கண்ணை கட்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. எதுக்காக என் கண்ணை கட்டியிருக்கீங்கன்னு சொல்ல அப்படியே வான்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. இப்ப கண்ணுல இருக்கிற அந்த டைய கழட்டுறாங்க. பார்த்துட்டு ஐயக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு, சர்ப்ரைஸா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஐயோடைய போர்ட்ரைட்டை அங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஒரு ஃப்ரேமையாச்சும் அந்த ஆர்ட் கேலரியில வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, இப்போ அந்த ஆர்ட் கேலரியில ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காங்க. அதுவும் இவங்க வரைஞ்சது, அதுவும் ஐய வரைஞ்சது. ஐய என்னைக்கு முத பார்த்தாலோ அன்னைக்கு இதை வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்றா. சோ நீதான் என்னோட இன்ஸ்பிரேஷன், எந்த உமனை நாம இன்ஸ்பிரேஷன்
இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறோமோ அவங்கள தான் வரையணும். சோ நான் உன்ன வரைஞ்சிருக்கேன்னு சொன்னதும் ஐக்கு அப்படியே ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்கிற மாதிரி கேட்க, ஆமா அது நீதான் என் லைஃப்ல என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற பொண்ணுனா அது நீதான், அதனால உன்னை பேஸ் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு நிக்க ஐக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னமே என்னுடைய ஹார்ட் ரேட்டை நேரம் நீ அனலைஸ் பண்ணிருப்பியே, நான் என்ன உண்மையை சொல்றேன்னா பொய் சொல்றேனான்னு சொல்லி கேட்க, நீங்க பொய் சொல்லலன்னு எனக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் நான் உங்களுடைய ஹார்ட்டை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கல, அனலைஸ் பண்ணாமலே சொல்றேன். எங்க என்னால என்கிட்ட பொய் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயுமே சொல்றா. இல்ல இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது நான் தானா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஐ கேட்க, அதுக்கு கென்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா திங்ஸை விட, எல்லா பொருட்களை விட, எல்லாத்தையும் விட, எல்லாரையும் விட நான் அதிகமா லவ் பண்றது ஒன்னதான் ஐன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே எங்கேயே பார்த்து ரொமான்டிக்கா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பல வருஷத்துக்கு அப்புறம் இதே ஐயும் இதே கென்னும் பல வருஷத்துக்கு அப்புறம் அப்படி காட்டுறாங்க. ரொம்பவே இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு பாட்டி என்ன பண்றாங்க, பெட்ல படுத்திருக்காங்க. அந்த பாட்டிக்கு நம்ம ஐ பாத்தீங்கன்னா கையெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு இந்த டவல் பாத்னு சொல்லுவாங்கல்ல அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க. நான் ஒரு நாள் ஒரு ரோபோட்டை மீட் பண்ணேன், அதுவும் என்னுடைய இருண்டு போன வாழ்க்கைய வெளிச்சத்தால நிரப்ப வந்த ஒரு ரோபோட்டை நான் பார்த்தேன். என்னுடைய எவ்ரி சிங்கிள் டேவும் அந்த ரோபோட் கூட ரொம்ப அழகா போச்சு. நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய லைஃப்ல பண்ணேன். என்னுடைய பெஸ்ட் பர்சன், என்னோட லவ்வபிள் பர்சன், அது எல்லாமே அந்த ரோபோட் தான். தேங்க்யூ சோ மச். 45 இயர்ஸா என்ன நீ பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் தெரியுது 45 இயர்ஸ்னு சொன்னதும் தான் தெரியுது இதுதான் நம்ம கென்னு. ஆமாங்க, அந்த பாட்டி தான் நம்ம கென்னு. 45 வருஷமா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. சோ இவளுமே தேங்க்ஸ் சொல்றா. இதே 45 வருஷமா நீங்க என்ன பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல, அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்னைக்குமே சொல்றாங்க. தேங்க்யூ ஐ, என் கூட நான் என்ன பண்ணாலும் என் பக்கத்துல நீங்க இருந்ததுக்கு தேங்க்யூ ஐங்கிற மாதிரி சொல்றாங்க. திரும்பவும் நீங்க இதே சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஐயுமே சொல்ல, கென் அதுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐ கென்னோட கைய பிடிச்சு, எனக்கு தெரியும் நீங்க நிஜமாவே என்ன லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த பாட்டி, அதாவது கென்னு, இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், சோ எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற மாதிரி ஐ கிட்ட சொல்ல, ஐயுமே சிரிச்ச முகத்தோட பார்க்காம ஒரு மாதிரி கண்ணீர் கலந்த முகத்தோட அப்படியே பாக்குறாங்க. அப்படியே பாத்துக்கிட்டே, ஆமா ரொம்ப நாளாவே நீங்க டயர்டா இருக்கீங்க, நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ லைட்டா அசைஞ்சுக்கிட்டு இருந்த கென்னோட கை பாத்தீங்கன்னா அசைவு நின்னு போச்சு. சோ அவங்க கையை எடுத்து அப்படியே அங்க பெட்ல வச்சுட்டு அப்படியே குனிஞ்சிட்டே இருக்காங்க ஐயே. சோ கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வருது. அப்படியே அழுதுகிட்டே அப்படியே கிட்ட போய் அவங்க ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்றாங்க. பண்ணிட்டு மறுபடியும் சேர்ல அப்படியே அட்டென்ஷன்ல உட்காந்து சிஸ்டம் ஷட் டவுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வருது. அந்த கமெண்ட் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியல. கடைசியா ஐயே ஜென்னுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டு அந்த ஷட் டவுனுங்கிற கமெண்ட் கேட்டதும் ஒரு ரோபோட் எப்படி ஷட் டவுன் ஆகுமோ அதே மாதிரி ஷட் டவுன் ஆயிடுது. அதாவது கென்னு இறந்ததுக்கு அப்புறம் ஐயுமே இந்த உலகத்துல வாழ விரும்பல. சோ அவங்களே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல எனக்கு இந்த சீரீஸ் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி லவ்லாம் செட் ஆகுமா, சொல்லப்போனா இந்த சீரீஸ் கூட நல்லா போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையோட தான் இந்த சீரீஸே நான் போட்டேன். இடையில என்ன நடந்துச்சு போச்சு வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, சோ அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. பட் இந்த லாஸ்ட் சீன் இருக்குல்ல, உண்மையாவே எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ரொம்பவே ஹார்ட்டுக்கு க்ளோஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு வயசாகிற வரைக்கும் ஒரு ஹியூமன் பீயிங் ரோபோட்டை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா ஒரு ரோபோட்டால லவ் பண்ண முடியும். உண்மையாவே இந்த சீரிஸ் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டாவும் இருந்துச்சு. ஓகே கைஸ், என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். இந்த சீரிஸை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கறத தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு. ஓகே கைஸ், இன்னொரு நல்ல சீரிஸ்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.